இந்த குரூப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம இந்த ரிஸ்க் வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய விதமான ரிஸ்க்கான விஷயங்கள் நம்ம ரிஸ்க் எடுத்து முடிச்சு கொடுப்போம். சாதாரண சின்ன லெவல்லேருந்து மிகப்பெரிய லெவலில் உள்ள ஆட்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான விஷயங்கள் நம்ம முடிச்சுருக்கோம். அதாவது வந்து நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி முடிக்கணும் ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுட்டு மன அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும்லாம் கிராமம், சரியான சில இடங்களில் சரியான விழிப்புணர்வு இருக்காது. அதனால நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஆரம்பிக்கப்பட்டு வெகு வெற்றியுடன் போயிட்டு அது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இந்த குரூப்ல 1024 மேல ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லது. அந்த வகையில இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள பைங்குளம் பக்கத்துல ஒரு கூலி தொழிலாளியான ராஜன் அவர்கள் வந்து ஒரு டெய்லி அன்றாடம் வந்து கூலி வேலைக்கு செஞ்சாதான் அவங்களுக்கு பிழைப்பு ஓடும். அப்படி அவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. 2 ஹெல்ப்பு. ஒன்று வந்து எங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஆப்ரேஷன், ஏதாவது சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா சிஎம் இன்சூரன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை, அந்த கார்டு இல்லை, எங்களுக்கு அது ஒன்று வேணும், நீங்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. அது நம்ம அந்த சிஎம் இன்சூரன்ஸ் அந்த கார்டு வந்து நம்ம அந்த கார்டு ஒன்று எடுத்து கொடுத்தோம், ஹெல்ப் கேட்டது மாதிரி. அடுத்து இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்னொரு ஹெல்ப் கேட்டாங்க. அவர் ஒரு விஷயமா போனப்போ உங்க ரேஷன் கார்டில் கேஸ் இணைப்பில் வந்து 2 சிலிண்டர் காட்டுதுங்க அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க எனக்கு எந்த சிலிண்டரும் இல்லை, நான் வந்து இந்த சாதாரண விறகு அடுப்பில் வந்து பற்ற வைக்கிற இது, எனக்கு வந்து சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்லைங்க, எங்களுக்கு அந்த தேவையில்லை, எங்களுக்கு விறகு நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இல்லைங்க அப்படி கண்டிப்பாக சிலிண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நம்மள்கிட்ட வந்தாங்க. அப்போ அதை நான் பார்த்தப்ப தெரியுது தவறாக உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது, சிலிண்டர் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையில் 2 சிலிண்டரும் பாரத்தை தூக்கி வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால நிறைய அன்பெனிஃபிட்ரி உண்டு, நிறைய திட்டங்களில் வந்து பேர் வராமல் போகலாம். ஏன்னா 2 சிலிண்டர் இருக்குது அப்படின்றதுனால சர்க்கரையும் ஏதோ ஒன்று கட்டாதுன்னு நினைக்கிறேன். மண்ணெண்ணெய் கண்டிப்பாக கட்டாங்க, அது கன்ஃபார்ம். அப்படி ஏகப்பட்ட சிக்கல் அவருக்கு இருந்திருக்கு. அப்போ அதையும் வந்து நம்ம வந்து ரேஷன் கார்டில் உள்ள தேவையில்லாத இணைப்புகள், இதுக்கு பேர் தான் தேவையில்லாத இணைப்புகள். அந்த சிலிண்டர் உண்மையாகவே சிலிண்டர் இல்லை, 2 சிலிண்டர் இவங்களுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்து இது பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுடைய கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லலாம். தெரியாததை உங்கள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணி தந்துருக்கீங்க, அதனால எல்லாரும் வந்து நன்றி மறக்க முடியாது. சரி, அவங்களுக்கான டாக்குமெண்ட் நம்ம பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு திருப்தி தானே? நல்ல திருப்தி. அக்கா உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கு. ஓகே, இன்னும் மற்றொரு சம்பவத்தில் பார்க்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.